மயிலாடுதுறையில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ரோட் ஷோ சென்று பொதுமக்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மனுக்களை பெற்றுக் கொண்டார். கடலூர் பயணத்தை முடித்துக் கொண்டு மயிலாடுதுறை சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சோதியக்குடி மற்றும் செம்பதனிருப்பு பகுதிகளில் கருணாநிதி சிலையை திறந்து வைத்தார். மாலை பூம்புகாரில் இருந்து கச்சேரி சாலை வரை 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ரோட் ஷோ சென்று மக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து இன்று நடைபெறும் அரசு விழாவில் கலந்து கொண்டு புதிய திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தகுதி உள்ளவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என உறுதிபட கூறினார். தகுதி இருந்தும் 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்காதவங்க உங்க ஏரியாவில், அதாவது உங்க பகுதியில் முகாம் நடக்கிற அன்னைக்கு விண்ணப்பங்களை கொடுத்தா போதும். நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு நிச்சயமா உரிமை தொகை வழங்கப்படும். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்களில் திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தது. சென்னை திருவல்லிக்கேணியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அமைச்சர் துரைமுருகன், காஞ்சிபுரத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன், ஈரோட்டில் அமைச்சர் முத்துசாமி ஆகியோர் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தனர். தமிழ்நாடு ஓரணியில் இருக்கும்போது டெல்லி அணியின் காவி திட்டம் எதுவும் தமிழ்நாட்டில் பலிக்காது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சிதம்பரத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்றதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் இவ்வாறு பேசினார். தமிழ்நாடு இப்படி ஓரணியில் இருக்கிறப்போ எந்த டெல்லி அணியோட காவி திட்டமும் இங்கே பலிக்காது. அம்மா திட்ட முகாமின் பெயரை உங்களுடன் ஸ்டாலின் என மாற்றி முதலமைச்சர் செயல்படுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் பொதுமக்கள் முன்னிலையில் பேசிய இபிஎஸ், சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 210 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றார். உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு அடிச்சு கொடுக்க, ஆகவே நீங்க எச்சரிக்கையா இருக்க வேணும். இதை ஸ்டிக்கர் ஒட்டி இதுக்கு காது மூக்கு கண்ணெல்லாம் வச்சு இன்றைக்கு உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு விளம்பரத்தை தேடுறார். வெக்கமா இல்ல? இது எங்களுடைய திட்டம் ஐயா, அதிமுக திட்டம். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டிற்கான பந்தல்கால் மதுரையில் இன்று அதிகாலை நடப்பட்டது. எலியார்பத்தி சுங்கச்சாவடி அருகே பாரபத்தி என்ற இடத்தில் தாவேகாவின் மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் முதல் வாரம் அல்லது 2வது வாரத்தில் மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் பந்தல்கால் நடும் விழா நடைபெற்றது. அதிகாலை 4 மணிக்கு தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டதால் நள்ளிரவு முதலே தொண்டர்கள் காத்திருந்தனர். பின்னர் காலை 5 மணி அளவில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பந்தல்கால் நடப்பட்டது. சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேரும் பாதுகாப்பாக பூமிக்கு வந்தடைந்தனர். இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா 18 நாட்களுக்கு பிறகு பூமி காற்றை சுவாசித்தபடி புன்னகையுடன் வெளியே வந்தார். பூமிக்கு திரும்பிய சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேரும் 7 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு பிறகு பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய நேரப்படி பிற்பகல் 3 மணி 1 நிமிடத்திற்கு சாண்டியாகோ கடல் பகுதியில் டிராகன் விண்கலம் ஸ்பிளாஷ் டவுன் ஆனது. அங்கு தயாராக இருந்த ஷானன் மீட்பு கப்பல் விண்கலத்தை பாதுகாப்பாக மீட்டது. அதன் பின்னர் 2 மணி நேரத்திற்கு பிறகு 4 பேரும் வெளியே அழைத்து வரப்பட்டனர். இவர்களுக்கு வழக்கமான நடைமுறைப்படி மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என கூறப்பட்டுள்ளது. விண்வெளிக்கு சென்றுவிட்டு சுபான்ஷு சுக்லா பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பியதை லக்னோவில் இருந்து நேரலையில் அவரது பெற்றோர் பார்த்தனர். சுபான்ஷு சுக்லா வெளியே வந்ததும் அவரது பெற்றோர் ஆனந்த கண்ணீர் மல்க மகிழ்ச்சியில் திளைத்தனர். அவரது வெற்றி பயணத்தை கேக் வெட்டி கொண்டாடினர். விண்வெளி தொடர்பான இந்தியாவின் எதிர்கால திட்டங்களுக்கு சுபான்ஷு சுக்லா முக்கியமான பங்கு வகிப்பார் என்று கருதுவதாக விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். கோவையில் தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், தற்போதைய சூழலில் இந்தியா இந்தளவு முன்னேறியதற்கு காரணம் கல்விதான் என்று கூறினார். அடுத்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் அமைப்பதற்கான முன்னோட்டம் 5 ஆண்டுகளில் நடக்கும் என்றும் தெரிவித்தார். சென்னை புறநகர் பகுதிகளிலும் திருவள்ளூர் மாவட்டத்திலும் நேற்று பரவலாக மழை பெய்தது. சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை பகுதிகளில் நேற்று மதியம் மழை பெய்தது. இதனால் இதமான சூழல் நிலவியது.
திருவள்ளூர் மாவட்டத்தில் நகர்ப்பகுதி மற்றும் காக்கடூர், ஈக்காடு, ஒதிக்காடு, திருப்பாச்சூர், வேடங்கிநல்லூர், புல்லரம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. கோவை மாவட்டத்தில் சூறைக்காற்றால் மரம் வேரோடு சாய்ந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் நூலிழையில் உயிர் தப்பினார். ஆலாந்துறை அருகே சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் ஹஸ்கூல் புதூர் பகுதியில் பழமையான வாகை மரம் வேரோடு சாய்ந்து கீழே விழுந்தது. அதன் அருகே இருந்த சைக்கிள் பழுதுபார்க்கும் கடை சேதமடைந்தது. மேலும் ஆலாந்துறையில் இருந்து கோவை நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்றவர் நூலிழையில் உயிர் தப்பினார். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் இன்று கனமழையும், நாளை கன முதல் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு, புதுச்சேரியில் பலத்த தரைக்காற்று வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 8 இடங்களிலும் புதுச்சேரியிலும் நேற்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பம் பதிவானது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. மதுரை நகரம், நாகை, தூத்துக்குடி, வேலூர், புதுச்சேரியில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், சென்னை நுங்கம்பாக்கம், கடலூர், தஞ்சாவூரில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பம் பதிவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சமூக வலைதளங்களில் தவறான வீடியோவை பதிவேற்றம் செய்வதாக காவல்துறையினரின் விசாரணையில் உயிரிழந்த அஜித்குமாரின் தாயார் மாலதி, சகோதரர் நவீன்குமார் ஆகியோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாட்டு தொலைக்காட்சிக்கு இருவரும் பிரத்யேக பேட்டியளித்தனர். மகனை இழந்த துக்கத்தில் உள்ள தங்களை மேலும் சங்கடப்படுத்த வேண்டாம் என தாயார் மாலதி கோரிக்கை வைத்துள்ளார். 50 லட்சம் பேரம் பேசுவது போல் வீடியோ வெளியிட்டதில் எந்த உண்மையும் இல்லை என நவீன்குமார் கூறினார். இந்த 50 லட்ச ரூபா வாங்கினது நாங்கள் வாங்கினதாகவும் எங்களை மிரட்டி அந்த பாடியை வாங்க வச்சதாகவும் எல்லாரும் சொல்லி இப்போ வீடியோலாம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தவறான ஒரு செய்தியை பரப்ப வேண்டாம்ன்றது என்னோட கூட பிறந்த அண்ணனை நான் இழந்துட்டு நிற்கும் போது நான் ஒரு காசுக்காண்டி ஆசைப்பட்ட அந்த விஷயத்தை நான் பண்ண முடியுமா சொல்லுங்க. காரைக்குடி மாநகராட்சி மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மான மனுவின் அடிப்படையில் ரகசிய வாக்கெடுப்பு நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அதிமுக மாமன்ற உறுப்பினர் ராம்குமார் தொடர்ந்த வழக்கில் மேயர் முத்துதுரைக்கு எதிராக துணை மேயர் உட்பட அனைத்து கட்சி மாமன்ற உறுப்பினர்களும் நம்பிக்கையில்லா தீர்மான மனு அளித்த நிலையில் அது தொடர்பாக ஆணையர் நடவடிக்கை எடுக்காமல் தன்னிச்சையாக செயல்படுவதாக குறிப்பிட்டிருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதி சரவணன் உரிய உள்ளாட்சி சட்ட விதிகளின்படி நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது ரகசிய வாக்கெடுப்பு நடத்த உத்தரவிட்டார். ஆண்டிப்பட்டி பேரூராட்சி தலைவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்த புகாருக்கு உரிய நடவடிக்கை எடுக்காததால் கவுன்சிலர்கள் ராஜினாமா செய்ய முன்வந்தனர். பேரூராட்சியின் தலைவரான திமுகவைச் சேர்ந்த பொன் சந்திரகலா மீது அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த 15 கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர கோரி மனு அளித்தனர். இதன் மீது நடவடிக்கை எடுக்காததால் கவுன்சிலர்கள் ராஜினாமா கடிதத்துடன் வந்த நிலையில் புகார் மீது விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக செயல் அலுவலர் உறுதியளித்தார். சிவகாசியில் கட்டுமான பணியின் போது முதல் மாடியில் இருந்து தவறி விழுந்து 60 வயது தொழிலாளி உயிரிழந்தார். வடமலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் வெம்பக்கோட்டை சாலையில் புதிதாக கட்டப்படும் வீட்டில் பணியாற்றிய போது எதிர்பாராத விதமாக முதல் மாடியில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்தார். ரத்த வெள்ளத்தில் கிடந்த முருகனின் சடலத்தை மீட்டு சிவகாசி போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர் சாலையில் அதிக லோடு ஏற்றிச் சென்ற லாரி பாரம் தாங்காமல் பள்ளத்தில் சிக்கியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வியாசர்பாடி, சத்தியமூர்த்தி நகர், முல்லை நகர், உதயசூரிய நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தார் சாலை புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வியாசர்பாடியில் இருந்து அசோக் பில்லர் நோக்கி சென்ற லாரி சத்தியமூர்த்தி நகர் சாலையில் இருந்த பள்ளத்தில் சிக்கியது. இதையடுத்து விரைந்த போக்குவரத்து போலீசார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு லாரியை அப்புறப்படுத்தினர். தருமபுரி மாவட்டம் கொமத்தம்பட்டி பகுதியில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் எம்எல்ஏ வெங்கடேஸ்வரன் ஆய்வு மேற்கொண்டார். பள்ளிக்கான தேவைகள் குறித்து ஆசிரியர்களிடம் கேட்டறிந்த அவர் அதனை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அப்போது பள்ளியில் வழங்கிய மதிய உணவை மாணவர்களுடன் அமர்ந்து சாப்பிட்டார். நெல்லையில் காவல்துறையினரை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 13ஆம் தேதி முன்னீர்பள்ளம், முல்லை நகரில் இரு சமூகங்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டது. இது தொடர்பாக காவல்துறையினர் இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் சூழலில் இந்த விவகாரத்தில் காவல்துறையினர் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக